ஹாய் கேஸ், இது உங்கள் மாஸ்டர் கேமிங். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவுஸ் ஆப்ஸ்லேருந்து நான் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அண்ணனை முடிக்குது கதையா. அண்ணங்கிட்ட எல்லாம் இது ஆகாது. வாங்க ஹாய், என்ன அது சங்கட்டமான காசு இது ஆகாதாட்டுக்குது கொடுத்துருக்காங்க. திரும்புறக்கே பயமாக இருக்குது காய்ஸ். ஆனால் நான் முடிச்சு விட்ருக்கோன்னு பயமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம போவோம். ஃபோட்டோவில் தள்ளிவிட முடியுதா கிராண்டிங் கேம் மாதிரி? அதெல்லாம் எதுவும் முடியல காய்ஸ். வாங்க வாங்க வாங்க. இந்த கேம் கொஞ்சம் பயமாக இருக்கும். அதாவது திரும்ப மட்டும் பயமாக இருக்கும். இது வந்துட்டு போவோம் காய்ஸ், டென்ஷன் ஆகும். முடியல அந்த கேம். இந்த மாதிரி கீழே தான் முடிக்க முடியும். பயமாக இருக்குது. திடீர்னு திரும்புறக்கே பயமாக இருக்குது காய்ஸ். டக்குன்னு வந்து எதாவது பண்ணி விட்டுருமோன்ட்டு அப்படியே டக்குன்னு வந்துட்டு. ஆனால் எதுவும் டேமேஜில் எதுவும் ஆகலை. டக்குன்னு போயிடுது. அது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா முடிச்சு விட்ரும். அதெல்லாம் பார்க்கவே கூடாது. பாருங்கள், இது என்ன கதையாக இருக்குது. அப்புறம் இப்படி போயிடும். இல்லைங்க, திறக்க மாட்டேங்குது. வாட்டுக்கு போயிடுவோம். கிளவி சூறையாடிடுவாளாட்டுக்கு. வாங்க போயிடும். என்ன காய்ச்சது இப்படி பயமுறுத்துற நம்மளே போட்டுக்கின்னு. கீழே போயிடுவோம். அங்கே ஒரு கீ இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போவோம். இப்போ திரும்ப தானே வருவேன். நான் இப்படி போவேன், பின்னாடியே போயிட்டு அப்படியே எடுத்துருவோம். காய்ச்சி இதே எஸ்கேப் ஆகிற டோர் ஆட்டுக்கு. வாங்க வாங்க வாங்க. எப்படி போ, 2 கீ தான் கிடச்சிருக்கு. இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே தான் பண்ணுவோம். இல்லை தான் கிடக்குதா? நான் ஓரத்தில் பார்க்கணும். ஒட்டி கிடக்கும். வேலை அதை காணும். திடீர்னு சல்ல ஏற்றிருங்க. ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. லாக்குடு என்ன ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம். ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம். லாக்குன்னு காட்டுது, ஒன்றையும் காணும். அப்போ கூட வேஸ்ட்டா? ஆய் ஆய், வேணாம் வேணாம். அவ்வளோதான் உனக்கு. காய் சங்கடம். அவ்வளவுதான், முடிச்சிருவேன். காய்ச்சி வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலும் பயமா இருக்கு காய்ச்சி. திடீர்னு வந்துட்டு திடீர்னு வரமாட்டேங்குது. சத்தம் மட்டும் கேக்குது. ஓய் ஆய் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. போட்டாங்க, சன்னே போட்டாங்க. கேம் ஓவரா? அவனை போட்டாங்க. காய்ஸ், அண்ணெல்லாம் தோக்குறாலே கிடையாது. மறுபடியும் ரீஎன்ட்ரி. இந்த தடவை பாருங்க, சம்பவம் இருக்கு. இந்த தடவை என் மேலே கை வச்சாவே சம்பவம். யாருமே இருக்கு. ரூம்குள்ளே போய் எதாவது கிடக்குன்ட்டு ஒன்றத்தையும் காணும். இருந்தாலும் சங்கடம் பின்னாடி திரும்ப போடும். பின்னாடி திரும்பவே கூடாது. அப்படியே போயிட்டு அப்படியே எடுத்துடும். வாங்க கவனிப்போம். நான் திரும்ப மாட்டேன். திரும்பினா தான் என்ன போடுவேன். திரும்பவே மாட்டேன் கைஸ். இப்படியே திரும்ப எப்படி போனாலும் வந்துடுது கைஸ். சங்கட புஸ்காவாக இருக்குது. சங்கட்ட குஸ்கா பண்ணுதானா? அவங்க ஒரு கீ இருக்கு. விட்டுடும். வாங்க வாங்க, போ. சங்கட்டம் பண்ணதை நான் சத்தியமாக மிக்ஸ் பண்ணுவேன். இந்த கொஞ்சம் உஷாராயிட்டேன் காசு. இன்னும் வந்தோம் பார்த்துக்கலாம்.
அப்படிங்கிற மாதிரி உஷாராயிட்டேன். ஆனால் வந்தாலும் பரவாயில்ல, டக்குன்னு திரும்பிடுவேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுதான் பேசும். இந்த அங்கே கிடக்குது இருக்குங்க, பார்க்காம போயிருந்தா இங்கே டக்குன்னு திரும்பிடுங்க. சின்னதாக தான் நம்மளை போட்டுரும். டக்குன்னு திரும்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பஞ்சாயத்து தேவையில்ல. வாங்க போவோம் போயிட்டே இருப்போம். ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, அதான் கொஞ்சம் வெக்ஸ் ஆகுது. கீயாக கொடுக்குறாங்க, கீயெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அது எதுக்கு கொடுக்குறாங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒன்றுமே இல்லை கேஷ், டென்ஷன் ஆகுது கேஷ். எப்படி போகிறதே தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா. போன 4 கண்டுபிடிச்சாச்சு, அடப்பு. காய்ஸ் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஆகாது காய்ஸ். குஸ்கா காட்டுது, நம்மகிட்டே குஸ்கா காட்டுது, நம்மகிட்டே குஸ்கா காட்டுது. காய்ஸ் இந்த ரூம் போகக்கூடாது, இந்த ரூம் போகக்கூடாது, இந்த ரூம் போகவே கூடாது. போனால் நம்மளை செஞ்சு விட்றோம். இந்த ரூம் தான் போய் போனாலும் மாட்டிக்கிட்டோம். இந்த ரூம் கடைசியாக போகிறோம். கடைசியாக போயிட்டு ஒன்றும் ஒரு வெங்காயமும் இருக்க மாட்டேங்குது. அங்கே இங்கே ஏதாவது இருக்கும்னு நினச்சோம். காய்ஸ் கரெக்டாக வந்து லாக் பண்ணது காய்ஸ், சங்கட்டமாக போச்சு. கரெக்டாக லாக் பண்ணிடுச்சு. அவங்க இப்படி போவோம். பார்ப்போம் நம்ம எங்கே இருக்கோம். படிக்கட்டில் ஏறி இந்த படிக்கட்டில் ஏறவே இல்லை காய்ஸ். நம்ம திரும்ப மாட்டுக்கு இப்படி போவோம். இப்படி நேரம் போனோம்னா ஒரு வழி வருது. படிக்கட்டெலாம் போவே இல்லை. போ இந்த வழியாக போய் அப்படி அங்கே திரும்ப மாட்டேங்குது. விட்டு சொல்லாட்டு இருக்குது. எங்கே கைஸ் இருக்கோம்? இப்படி கீழே உனக்கு கொல்ல வர சென்ட்ரிடா. இது உனக்கு இருக்கு அண்ணன். இந்த அட்டத்தை விட்டு தப்பிச்சுட்டு உனக்கு வச்சுக்கிறேன். இல்லை ஒரு வெங்காயம் இல்லை, எங்கிட்ட போகிறதே தெரிலங்க. ஐயோ இங்கே இருக்கு படிக்கட்டு, இங்கே தான் போயிட்டு சம்பவம். ஓகே ஓகே ஒன்றும் இல்லை, கிட்ட போ, போயிட்டே இருப்போம். நல்லா ஒன்னே அவ்வளோதான். நீங்கள் சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. போட மாட்டேன் வேணுங்கிறீங்க. அங்கே போ. ஏய் அங்கிட்டு போ. காய்து அங்கிட்டே நிற்கிது காய்ஸ். கிட்ட போனால் இப்படி ஓடிடுமா? பயம் இல்லைன்னா அதான் பயம். 7 கண்ணு பிடிச்சாச்சு காய்ஸ். ஒட்டிட்டு கிடக்கும். 2 கண்டுபிடிச்சா போதும். பாத்ரூமில் ஈத்தவங்க இருக்கா, அதனால் அவங்க சீக்கிரம் கீ இருக்கு. ரூம் ஓப்பன் பண்ண அதை ஓப்பன் பண்ணிடும். சரி இங்கே இருக்கும். செண்டினா என்ன கழிச்சுதே இப்படி வேடா. அப்புறம் வேற மாதிரி எங்கே இங்கே ஒட்டி வச்சிருப்பானுங்க. 2 கொடுத்தா ஓடியே போயிடுவேன். திரும்பி பார்க்காம ஓடிடுவேன். 2 கொடுங்களா காய். சங்கடப்படுத்துகிறாங்க, 2 கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே ஏதோ லோம் ஆக்குறந்துச்சு. நினச்சேன் திரும்ப வரும் அப்படின்னு நினச்சேன்.
இந்த வழியாக போயாச்சு. இங்கே ஒன்றும் இல்லை, பெருசாலும் எதுவும் இல்லை, மொட்டை ரூம் தான் அது. நம்ம இந்த வழியாக தான் போயாகணும், வேறு வழி இல்லை, தான் போகணும். சரி போய் பார்ப்போம். இங்கே ரூம் ஓப்பன் பண்ணாமல் இருக்கு. ஓப்பன் பண்ணியாச்சு. ஆஹா, ஒரே ஒன்று கொடுத்துட்டா நீட்டாக போயிடுவேன். ஒரே ஒன்று கொடுத்தீங்கன்னா நீட்டாக போயிடுவேன். ஒன்றும் எனக்கு பஞ்சாயத்தே இருக்காது. கீழே தான் போகிற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் போயிட்டு வந்துச்சு. இங்கே ஒட்டி வச்சுருக்கானுங்களா? இல்லையே, ஏதாவது ரூம் ஓப்பன் பண்ணாமல் இருக்கலாம். ஒரு இலையும் தெரியல. ஆயிடுச்சு, அந்த ஒரு ரூம் மட்டும் தான் நம்ம பார்க்கல, அந்த எல்லா ரூமையும் பார்த்தாச்சு. ஒரு ரூம் தான் பார்க்காம இருக்கோம். இங்கெல்லாம் இல்லை, இங்கெல்லாம் ஒரு வெங்காயம் இல்லை. செல்லியா வந்துகிட்டே இருப்பான், பிரச்சனை ஆகும். சரி வாங்க போ. ஸ்லெண்டரிடா போட போகிறேன். டக்குன்னு எடுத்து போட்டு விட்டுரும் நீ வாத்துக்க. அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும். கேஸுக்காக இல்லை எனக்கு தான். இங்கே எங்கேயாவது ஒட்ட வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு வெங்காயத்திக்கான ஏதாவது கொடுங்க. லாக் பண்ணால் பயந்துருவோமா? சும்மாலாம் அடி வாங்க மாட்டோம் ப்ரோ. உக்கார் நான் பார்த்துக்கிறேன். இங்கே இருக்குது பாரு. பார்த்தீங்களா இது அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போ. அவங்களுக்கு அந்த இதுதான் தேவை. இப்போ அந்த டோரு, அந்த மெயின் டோர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க வரும். அது வேற பெரிய கஷ்டம். அது எங்கே கிடக்குன்னே தெரியாது. மெயின் டோர் எங்கே இருக்குன்னே தெரியாது. நான் எங்கே போய் மெயின் டோரை தேடுவோம். போட போறே. இப்படிதான் போகணும். நம்ம இப்படிதான் போகணும். எல்லாம் வந்த மாதிரியே இருக்கு. ஒன்றுமே ஒரு ரூமையும் காணோம். அப்புறம் எங்கே போனோம், என்ன பண்ணுறோம், ஒன்றுமே தெரியல. இங்கே ரூம் புதுசாக ஓப்பன் ஆயிருக்காட்டுக்கு. வந்த மாதிரியே இல்லை. இங்கே ரூம்லாம் இருக்கு வாட்டுக்கு. கரெக்டாக இது இங்கெல்லாம் எப்போ வந்தோம்னு எனக்கு தெரியல. என்னடா அது சுற்றி இங்கே கொண்டு வந்து முட்டு சொல்ல. சென்ட்ரியா பாரு, உனக்கு இருக்குது பாரு. நீ எங்கே போகிறதுன்னு தெரியல. மேல் ரூம் போக மாட்டேங்குது. படிக்கட்டு ஏறி எங்கிட்டு போகிறது, என்னடா ஒரு இடமும் தெரியல. படிக்கிட்டே மேலே போக மாட்டேங்குது. மேலே தான் இப்போ தப்பிக்கிற இடம் இருக்குது. போக சொல்கிறாங்க, அங்கே போவாங்க. சாமி போயிடுவாங்க வாட்டுக்கு. ஏன்னா ஒரு இதே காண இங்கே எங்கே நான் என்னத்த போய் என்ன பண்ணி ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனக்கு புரிஞ்சு இந்த டோர் ஒன்று இருக்கும், அதை நம்ம இது பண்ணணும். இந்த டோரை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு டோர் பார்த்தோம்ல வெளியே போகிறோன்னு சொன்னோம்ல, அந்த டோரை பிடிக்கணும் மாட்டேங்க. நம்ம தேவையில்லாம இங்கே வந்துட்டோம். இப்போ 10 தடவை வந்து ஊங்கும். அங்கிட்டு போடி சென்றினா அப்புறம் பார்த்து சங்கட்டமாகி போயிடும். நம்ம அந்த டோர் எங்கே இருக்குன்னு தான் இப்போ கண்டுபிடிக்கணும். எங்கேயோ போகுது, டென்ஷன் ஆகுது. 100 தடவை தேடியாச்சு, எல்லாம் ஒரே இடம் மாட்டேங்குது. இந்த பேய் மாதிரி ஒன்று ஓடிச்ச அதுதான் நாட்டுக்கு. இந்த முட்டு சந்திலேயே தான் அந்த மாட்டிக்கிறேன். அப்போ பார்த்தாலும் இந்த கிளை இங்கேயே படுத்து கிடக்குது. நம்ம இப்படி போகணும். இப்படிதான் முன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து இங்கே ஒரு இடம் இருக்கும். இந்த இடம் தான். இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணி கீழே போயிடணும். போயிட்டோம்னா ரொம்ப நினச்சா ஓப்பன் ஆகும். என்ன கொஞ்சம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது. கதவெல்லாம் கதையும் யூஸ் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ண ஏதாவது இருக்கா? ஒரு வெங்காயம் இல்லை. செண்டினா இதுக்கு மேலே வரமாட்டான்னு நினைக்கிறேன். வருவாளான்னு தெரில. செண்டினா
உனக்கு அடி விழுகுதா இன்னைக்கு பாரு. அவன் எந்த கதை ஓப்பன் பண்ணான்னு தெரியாமல் போகிற கடைசியில் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடியெல்லாம் ஏய் இங்கேயும் வர வாங்க வாங்க வாங்க. கிடச்சிருச்சு. இதுதான் நம்மளுக்கு தேவை. அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும், அதுதான் நம்மளுக்கு தேவை. அந்த ரூமில் போயிட்டு போடலாம். ஆனால் அந்த கேம் ஒரு பேக் பங்கம் பண்ணுது. இந்த கேமில் ஒரு ட்ராபேக் என்ன, இது ஒரு அதாவது என்ன எப்படி சொல்கிறதுன்னா, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்காது, சேட் எண்டிங்காக தான் இருக்கும். இது சேட் எண்டிங் கேம் தான். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஒரு வெங்காயம் கிடைக்காது. நீங்களே பாருங்கள் கடைசியில் என்ன வருதுன்னு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலில். ஒரு வீடியோவாக போடுறேன், ஒரு லைக்கு ஒரு ஷேர் எல்லாம் கேட்குறேன். அதை மட்டும் பண்ணுங்களேன் ப்ளீஸ். யாராவது இது வரையும் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிட்டு போங்க. அவங்க போவா கிராணி 2 அது ஏதோ இன்னும் நிறைய கேம்லாம் இருக்குது, நான் போடுறேன். நிறையா கேமர்ஸ் சேனல் இருக்குது, அதனால எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவன் டெய்லி புதுசாக வீடியோ போடுவோம். டெய்லியும் போட மாட்டோம், போடுவோம். ஸ்கூல்னு ஒன்று இருக்குல்ல, ஓப்பன் பண்ண முடியாதுக்கு கடைசியில் வந்து சென்மம் பண்ணிட்டுருக்கூடாது. இந்த இது ஓப்பன் பண்ணோம், இது ஓப்பன் பண்ணல, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் ஸ்கூல் லைஃப் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கூல் லைஃப் தான் என்றைக்குமே. ஸ்கூல் லைஃப்லேயே ஜாலியாக இருந்துக்கோங்க. ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. இப்போ தான் எனக்கே தெரியுது. சரி வாங்க நம்ம கேமுக்குள்ளே போவோம், தேவையில்லாமல் வேறு இதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். போவோம். இது ஃபுல்லாக முட்டு சந்தாக வச்சுக்கிறான், முட்டு சந்துக்காரன். இது ஒரு கேம் கைஸ், இது ஒரு தரமான கேம்னு தான் நினச்சேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. கேம் ஆனால் ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் அந்த ஈஸி கேம்லேயே நம்ம தோற்றுருக்க பார்த்தீங்களா, என்ன நினச்சதான் கொஞ்சம் அப்படி இருக்குது. அவ்வளோதான், இது ஓப்பன் பண்ண முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். சண்டையாக இருந்தால் ஓப்பன் பண்ண முடியாதாட்டு. அவ்வளோதாங்க, கேம் முடிச்சாச்சு, அவ்வளோதான். என்னடா கேம் முடிச்சாச்சுன்னு பார்க்குறீங்களா? நான் அந்த பெட்டியை ஓப்பன் பண்ண முடிஞ்சு. ஓப்பன் பண்ணுவோமா? பண்ணுவோம். பார்த்தீங்களா 10 எலும்பு கோடு இருக்குது, அது சாரி 3 தான் இருக்குது. யார் ஸ்டெண்டினா தாத்தாவாட்டுக்கு, தாத்தா இது பாட்டியாட்டுக்கு கொடுப்போம். மீன் ஷாட் கொடுக்க சொல்கிறாங்க, கொடுத்தாச்சு. ஒரு பேக் தச்சானா இல்லையா இந்த மாதிரி எதுவும் சொல்ல கொடுக்கிட்டேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறீங்க, லைக் பண்ணுங்கள். பாய்.